ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் முன்னாடி நேத்து பார்த்த அந்த டைனமிக் பைண்டிங் அதனோட கிளாஸையும் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இதுல ஒரு கிளான்ஸ். ஸோ பேரண்ட் கிளாஸ் அனிமல் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல நமக்கு வந்து ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதுல நமக்கு சப் கிளாஸஸ் டாக், கேட், கவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லா கிளாஸுமே வந்து எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ அதுல இருக்கிற மெத்தட்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து இங்க ஓவர்ரைட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கான என்னவோ ஃபங்ஷன்ஸோ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இங்கேயே நம்ம காமன் மெத்தடா இருந்தாலும், பட் நம்மளால வந்து அத யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஜெனரிக். ஸோ அனிமல் வில் ஈட். பட் என்ன ஈட் பண்ணுன்றது தெரியாது. ஸோ அன்டில் அன்லெஸ் வி நோ தட் வாட் அனிமல் இட் இஸ். இது தெரிஞ்சா தான் அது என்ன சாப்பிடும் அப்படின்றத நம்மளால வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். ஸோ அதனால அதனோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து அதனோட கிளாஸஸ்ல தான் குடுத்திருந்திருப்போம். இப்போ த கொஸ்டின் இஸ் இங்க அனிமல் கிளாஸ்ல ஈட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் இருக்கு. இது நம்ம நேத்தே சொல்லியிருப்போம். இப்ப இது 2ம் இல்லன்னா என்ன இருக்க போகுது? இல்லையா? ஸோ இது 2ம் இல்லன்னா, இந்த 2 மெத்தடும் இங்க போட தேவையில்ல. வி கேன் யூஸ் இட் ஹியர் இட்செல்ஃப். ஓகே. ஸோ எல்லாமே அந்தந்த கிளாஸ்ல ஓனாவே நம்ம டிஃபைன் பண்ணிட்டு போலாம். நம்ம ஏன் இங்க யூஸ் பண்ணோம்னா, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஆஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஸோ நாளைக்கு நம்ம வேற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு இதெல்லாம் வந்து ஓகே. இதுல இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டைனமிக் பைண்டிங்க அச்சீவ் பண்றதுக்கும் திஸ் இஸ் வெரி மஸ்ட் நீட். இப்போ இதுல வந்து ஈட் இல்ல இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்ற இந்த ஃபங்ஷன் வந்து சப்போஸ் இங்க இல்ல அப்படின்னு சொன்னா, என்னால இந்த ஃபங்ஷன் கால் பண்ண முடியாது. நேத்து நம்ம இந்த டைனமிக் பைண்டிங்ல அனிமல் ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஆக்சுவலி நீங்க இது போடலன்னா கூட தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த அனிமலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரெஃபரன்ஸ்க்கு நம்ம டாகோட ஆப்ஜெக்டிவோ, இல்ல கேட்டோட ஆப்ஜெக்டிவோ, இல்ல கவ்வோட ஆப்ஜெக்டிவோ பேஸ்ட் ஆன் த சாய்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்றோம் இல்லையா? ஸோ அத கால் பண்றதுக்கு சேம் ரெஃபரன்ஸ் வச்சு யூஸ் பண்றோம். இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இப்படி இல்லாம இருந்தா வில் ஹேவ் டு கிரியேட் மல்டிபிள் ரெஃபரன்ஸஸ் ஃபார் டாக், கேட், கவ்ன்னு சொல்லிட்டு 3 ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவ்ரி டைம் நம்ம வந்து அத செக் பண்ணி எத கால் பண்ணணும்னு பார்த்து கால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லாம நம்ம இந்த மாரி ஈஸியா கால் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதே இந்த காமன் மெத்தட்ஸ் இந்த இதுதான். ஸோ நம்ம இங்க வந்து இத போட்டா தான் வி வில் பி ஏபிள் டூ அச்சீவ் இட் டைனமிக் பைண்டிங். இல்லன்னா வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டைனமிக் பைண்டிங்ன்ற பர்ப்பஸ்க்காகவே நம்ம வந்து இந்த மாரி எம்ப்டியா ஆன்ஸரே பண்ண முடியலனா கூட நம்ம வந்து இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஓவர்கம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, லைக் ஷோயிங் வாட் நெசசரி இன்ஃபர்மேஷன் இஸ் அண்ட் ஹைடிங் த லிஸ்ட் ஆஃப் அன்னெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் இருக்கு. அந்த ரிமோட் கண்ட்ரோலர்ல வி ஹேவ் அ பட்டன்ஸ் சே இன்கிரீஸ், டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ், டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இத வந்து இதுல நெக்ஸ்ட்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ்னா என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ்னா என்ன பண்ணணும்? டிக்ரீஸ்னா என்ன பண்ணணும்? ஸோ இதே ஒரு டிவியா இருந்துச்சுன்னா, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்றது வால்யூமா இருக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ்ன்றது சேனலா இருக்கலாம். வென் இட் கம்ஸ் டூ டிவி இதுதான். ஏசியா இருந்துச்சுன்னா, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வில் பி டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் என்ன பண்றது? இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வில் பி த ஸோ இட் கேன் பி அ மோட் சேஞ்ச் பண்றதா இருக்கலாம். ஸோ சம்திங். ஸோ பேசிக்கலி ஒரு ஒரு இன் நம்ம வந்து ஒரு பட்டன் வச்சு கிளிக் பண்றோம். இங்க வந்து நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பட் அது என்ன பண்ணும்? அந்த நெக்ஸ்ட் போய் என்ன பண்ணும்? இல்ல அந்த ப்ரீவியஸ் போயிட்டு என்ன பண்ணும்? அப்படின்றத ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து அதுதான். ஸோ இது இட்ஸ் நெறைய இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, லைக் ஷோயிங் வாட், ஹைடிங் ஹவ். இப்படி கூட வந்து வி கேன் ரிமெம்பர். ஸோ அட்லீஸ்ட் வந்து அதுல என்ன பண்ணும்? வாட் அப்படின்றது இருக்கும். பட் ஹவ் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெரி மச் எக்ஸாம்பிள் ஆஸ் அ புக் இல்லையா? ஒரு புக்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல அப்ஸ்ட்ராக்ஷன் குடுத்திருப்பாங்க. ஒரு என்டையர் புக் இருக்குன்னா, அந்த புக்ல என்ன ஸ்டோரி, இல்ல அத எத பத்தி வந்து சொல்லியிருக்கு அப்படின்றத
சிம்பிள் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சே நம்ம வந்து படிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு மூவி எப்படி ஒரு ட்ரெய்லர் இருக்கும், அதே மாதிரி ஒரு புக்குக்கு எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும், அதே மாதிரி எல்லா கிளாஸ்க்கும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு பேரண்ட் கிளாஸ். ஸோ அதுலயே வந்து வி கேன் நோ தட் வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் ஆர் தேர் இன் தி சப் கிளாஸஸ். ஸோ அதுல எப்படி இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்றது இந்த பேரண்ட் கிளாஸை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுல என்ன இருக்குன்னு தெரியுமே தவிர அது எப்படி ஒர்க் ஆகும், அது என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கும்ன்றது வந்து தெரியாது. அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்னாலே சுருக்கம் அவ்வளவுதானே. ஸோ லைக் ஒரு ஒரு சுருக்கமா ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்றத வந்து அதனோட சப் கிளாஸஸ்ல தான் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்றதுக்கு we have a two ways. So one is a abstract keyword. Okay, so another one is interface. So abstract keywordன்றது வந்து லைக் அது ஒரு கிளாஸ்ல நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா வந்து இருக்கும். இது வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாஸ். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்குறதுனா, இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோன்னா நமக்கு எப்படி தெரியும், நியூவில் போயிட்டு we'll be creating the class. So for interface, we'll have to create this. So உங்களுக்கு இந்த ஐக்கானே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது இஸ் த இன்டர்ஃபேஸ். கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு வந்து நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், அதில் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் போட்டுட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வில் பி தேர். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம 0 to 100% வந்து அச்சீவ் பண்ணலாம். வேற இன்டர்ஃபேஸ்ல it should be 100% abstraction வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் 0 to 100 அப்படின்றது what they mean. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காமன் மெத்தட் ஈட், லைஃப் ஸ்பேன் இருக்கு. பட் நம்மளால வந்து இங்க ஆன்சர் பண்ண முடியல. எதுவுமே இங்க நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியல. ஒரு அனிமல் என்ன சாப்பிடும், ஒரு அனிமல் எவ்வளவு நாள் வாழும், எவ்வளவு வருஷம் வாழும் அப்படின்றத நம்மளால ஆன்சர் பண்ண முடியலன்றதுனால தான் நம்ம இதை எம்டியா வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ சப்போஸ் ஐ நோ தட் கண்டிப்பா அனிமல்ஸ் வில் ஹாவ் அ பர்த் அண்ட் அனிமல் வில் ஹாவ் அ டெத் ஃபார் ஷுர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ரொம்ப ஜெனரிக்கா இருக்கிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா தட் கேன் பி டிஃபைன்ட், ரைட்? ஸோ பர்த் அப்படின்றது வந்து ஒரு காமன் பார்ன் அப்படின்னு சும்மா கொடுக்குறோம். அதே மாதிரி இப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து காமன். இதுக்கு தனியா நம்ம எதுவும் வந்து மாடிஃபை பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம காமனா கிளாஸ்ல அனிமல் கிளாஸ்லயே வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பண்ண முடியாத இந்த சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதுல இருக்கும். பட் இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாடி இருக்கு இல்லையா, வேஸ்ட் தானே இருக்கு, இது அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிருவோம். ஸோ இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வித்தவுட் பாடி அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா தட் இஸ் அன் எரர், ஆக்சுவலி சின்டாக்ஸ் எரர். பட் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுக்க போறோம். ஸோ நீங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே கிளாஸ்ல எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்ஸ்ட்ராக்ட்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா தென் த கிளாஸ் ஆல்சோ நீட் டு பி டிக்ளேர்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட். அப்போ இங்கே நீங்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ அந்த எரர் போயிடுச்சு. ஸோ கிளாஸ்லயே அந்த எரர் போயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷன்லயே அந்த எரர் போயிடுச்சு. ஸோ தட் இஸ் சேம் ஃபார் இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றதுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இப்போ என்னமாயிடுச்சு, அப்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்ஸ்ட்ராக்ட் இந்த சென்ஸ் சுருக்கமா நம்ம வந்து ஜஸ்ட் சொல்லிட்டோம், அதுதான். அனிமல்ல ஈட்டுன்னு இருக்கும், அனிமல் வந்து சாப்பிடவும் தெரியும், அனிமலுக்கு இயர்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ தட் வில் பி டிக்ளேர்ட் இன் தி சப் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல 2 ஃபங்க்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இது வந்து நார்மல் மெத்தட். நீங்க நார்மல்
அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கிரீட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்கிரீட் மெத்தட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி இங்க இது வந்து நார்மல் ஒரு கான்கிரீட் மெத்தட், இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இப்போ இதுல ரெண்டுமே, இதுல வந்து பாடியோட இருக்கிற 2 ஃபங்க்ஷன் இருக்கு, வித்வுட் பாடி இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் இருக்கு. ஸோ இது ஒரு 50%, இது ஒரு 50%. ஸோ இப்போ இங்க அப்ஸ்ட்ராக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா 50% தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 0 to 100. ஸோ நீங்க முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போட்டுட்டு நீங்க இது ரெண்டுமே இல்லாம கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் ராங். சிம்பிளா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போட்டு நீங்க எதுவுமே ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே போடாம அப்படியே விடலாம். ஸோ 0 அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படியும் இருக்கலாம். இல்ல இந்த ரெண்டுமே இல்லாம கூட வந்து யூ கேன் ஹேவ் இட். இது 100% அப்ஸ்ட்ராக்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா 0 to 50 இந்த மாதிரி கூட வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இட்ஸ் ஆன் அவர் நீட். நீங்க வந்து உங்களோட பேரண்ட் கிளாஸ்ல உங்களோட சைல்டுக்கு இருக்கிற எல்லா கிளாஸ்க்குமே காமனா இருக்கிற ஒரு மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வித் பாடியோட போட்டு காமனா வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிடலாம். நத்திங் ராங் இன் தட். இட்ஸ் வெரி காமன் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியாத விஷயம் இருந்துச்சுன்னா, டம்மியா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக we can put it as a abstract. இப்படி பண்றதுனால இதை வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இதனால 2 அட்வான்டேஜ் இருக்கு. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுனால we have 2 more advantages. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஈட் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது நார்மலா நீங்க பண்ணீங்கன்னா, இப்போ இந்த பர்த் டெத் இருக்கு இல்லையா, இந்த பர்த் அண்ட் டெத் நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, நம்ம அந்த சைல்ட் கிளாஸ்ல வந்து ஓவர் ரைட் பண்றோம்னா பண்ணல. ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்ஷனல். ஓவர் ரைடுன்றது பாலிமார்பிசம்ல பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ஆப்ஷனல் ஒரு ஃபீச்சர். ஓவர் ரைட் பண்ணணும்னா பண்ணலாம், அதர்வைஸ் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். பட் இதே ஒன்ஸ் நீங்க அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டு விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் மேண்டட்டரி. ஸோ இந்த நார்மல் ஓவர்லோடிங் வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், வாய்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னா, இதுல நார்மல் ஓவர்லோடிங் வந்து இந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, ஸோ இது ஒரு ஓவர்ரைடு. இது வந்து இம்ப்ளிமெண்ட்னே பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஓவர்ரைட் தான், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து. ஸோ இது வந்து மேண்டட்டரி ஓவர்ரைடு. இதை நீங்க எடுக்க முடியாது. இதை எடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து எரர் வரும், டாக் கிளாஸ்ல எரர் வரும். பட் இது வந்து ஆப்ஷனல். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால ஒரு ஒரு சேஞ்ச். ஸோ என்னெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மேண்டட்டரியா நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாகணும். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட் டிக்ளரேஷன் தான். இங்க நீங்க வந்து மெத்தடை டிக்ளேர் தான் பண்ணிருக்கீங்க, இங்க வந்து யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், தட் இஸ் மேண்டட்டரி. இம்ப்ளிமெண்ட் இஸ் மேண்டட்டரி. வந்து இது சைல்ட்ல மேண்டட்டரியா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் லைஃப் ஸ்பேன் எல்லாமே. ஸோ இது இப்போதான் இந்த ஒரிஜினல் த கான்செப்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் அப்படின்றதே வந்து இங்க வரும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கிரியேட்டிங் எ ப்ளூ பிரிண்ட். ஒரு அனிமல் கிளாஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்றோம். ஸோ நாளைக்கு போயிட்டு நான் ஒரு புது கிளாஸ் டாகு, கேட்டு, கவ் இந்த மாதிரி இப்போ நான் போயிட்டு ஒரு கிளாஸ் கோட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன்னா, எக்ஸ்டென்ஸ் அனிமல் அப்படின்னு நான் கொடுத்தனாலே எனக்கு வந்து என்னென்ன மெத்தட்ல தேவைன்றத இதுவே சொல்லிடும், ஃபோர்ஸ் பண்ணி ஆட் அம்லிம்பிள் மெத்தட்ஸ். ஸோ அதில் ஈட்டுன்னு ஆட் பண்ணு, லைஃப் ஸ்பேன் ஆட் பண்ணுன்ற மாதிரி தட் வில் பி கைடிங் மீ. ஸோ இதெல்லாம் வந்து மேண்டட்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றது. பட் பேசிக்கலி அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் லைக் இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் ஷோ பண்றாங்க. அதனோட ஒரிஜினல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வில் பி தேர் இன் தி சப் கிளாஸஸ். ஸோ இது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு வச்சு பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட்லி இன்னொரு விஷயம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு பண்ணதுக்கு அப்புறம் யூ ஒன்ட் பி ஏபிள் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் அனிமல் கிளாஸ். அனிமலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் போத் ஃபார் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ரெண்டுத்துக்குமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. யூ வில் ஹேவ் டு புட் இட் அஸ் அ நல்.
இந்த ரெஃபரன்ஸ நல்லா வச்சுக்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ்க்கு இந்த இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிரியேட் பண்ண முடியுமே தவிர, நியூ அனிமல் அப்படின்னு போட முடியாது. ஓகே. தட் இஸ் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ். நீங்க இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா, கிளாஸ்ன்னு எதுவும் கொடுத்தால இதுல வந்து கீவேர்டே வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்க்கு நேம் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். இப்போ இதுல வந்து ஓகே சே சம்திங். நான் இங்க வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுறேன்னு வச்சுங்களேன். ஹார்ட் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் போடுறேன். இது ஒரு கிளாஸ்ன்னு நீங்க அஸ்யூம் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இப்போ எப்படி ஒரு கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயும் தேர் பி எ ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஹார்ட் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் போடுறோம் இல்லையா? இப்போ அனிமல்னா பர்த், டெத் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு ஹார்ட்ன்னு சொன்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம போடலாம்னா, லைக் பம்ப், அதுக்கப்புறம் அதுல என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும்னா, லைக் கெட் ஹார்ட் ரேட் பெர் மினிட், அது எவ்வளோ. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். லைக் ஓகே, ஒரு 2 உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல வந்து இன்டர்ஃபேஸ்ல நம்ம ஒரு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோம், கிளாஸ்ல பாடியோட கிரியேட் பண்ணுவோம். நீங்க இங்க பாடியோட ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா that will be throwing error. இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து எரர் வச்சு ஐ மீன் மெத்தட் வச்சு நம்மளால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் do not specify a body. இங்க நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவர்ட் போட்டிருக்கோம், அதனால இது அப்ஸ்ட்ராக்ட், தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இங்க போயிட்டு நீங்க பாடி கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் த்ரோ த எரர். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் do not ன்னு சொல்லுது, தட்ஸ் வேலிட். பட் இங்க நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, பட் இட் இஸ் சேயிங் லைக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் do not specify a body. So which means இன்டர்ஃபேஸ்ல பை டிஃபால்ட்டாவே ஆல் த மெத்தட்ஸ் ஆர் பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். இது வந்து சின்டாக்ஸ் இது. ஸோ நீங்க பப்ளிக்னு போடலனா கூட தட் வில் பி பப்ளிக் மெத்தட். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து மெத்தட்ஸ் நீங்க பப்ளிக்கா வைக்கலன்னா கூட தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இதை நீங்க வந்து நார்மலா கூட வந்து ஓவர்ரைட் பண்ணலாம். பட் இங்க இன்டர்ஃபேஸ் வழியா நீங்க ஒரு மெத்தடை வந்து ஓவர்ரைட் பண்ற கான்செப்ட் வரும்போது தட் ஷுட் பி அ பப்ளிக் மெத்தடா இருக்கணும். ஸோ பை டிஃபால்ட் இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்ல பை டிஃபால்ட் ஆல் மெத்தட்ஸ் இன் இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இதை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், இப்படி போடணும் அப்படின்றது இட்ஸ் நாட் நெசசரி. இப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டாலும் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்படி போட்டுட்டு இப்படி முடிச்சிடணும். ஓகே, அப்பதான் வந்து அந்த இஷ்யூவே போகும் உங்களுக்கு. ஸோ பாடி வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க இப்படியே இப்படி விட்டுட்டாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். போத் ஆர் சேம். ரெண்டுமே சேம் தான். நீங்களா கொடுத்தாலும் தட் வில் பி அக்செப்டட். நீங்க கொடுக்கலனாலும் இன்பில்ட்டா உள்ள வந்து இன்டர்ஃபேஸ்ல பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் வந்து டிஃபால்ட்டா அப்ளை பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இதுல அப்போ பாடியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ எல்லாமே இதுல சுருக்கமாக தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர மீனிங்ஃபுல்லா கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இப்போ டிஃபால்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. பட் as of now I won't suggest to read it. இதுல வந்து இன்டர்ஃபேஸ்ல டிஃபால்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து வித் பாடியோட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் தட் வில் பி லைக் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூசிங். இந்த டைம்ல இப்போதைக்கு எடுக்காதீங்க. as of now இன்டர்ஃபேஸ்ல வில் பி லைக் கிரியேட்டிங் வித்தவுட் பாடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க இன்டர்ஃபேஸ்ல நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எப்படி கிளாஸ்க்கு போட போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து நார்மல் கிளாஸ் தான். ஸோ எப்படி நம்ம நார்மல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றோமோ த சேம் வே
இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் எக்ஸ்டென்ஷன் சொல்லி குடுத்தாரு. பட் இன்டர்ஃபேஸ நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேசிக்கலி வாட் வி ஹேவ் டு டூ இஸ் லைக் இங்க வந்து ஒரு கிளாஸ் ஹார்ட் அப்படின்னு இருக்குன்னா, அதுல வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஹார்ட் லிஸ்னர்ன்னு போட மாட்டோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹார்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்படி போடணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹார்ட் லிசனர் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் யூ வில் பி மேண்டட்டரிலி இம்ப்ளிமெண்ட் ஆல் திஸ் மெத்தட். ஏன்னா இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் குடுத்தாகணும். இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பப்ளிக்ன்னு சொல்லிடும். அதனோட மெத்தட் பப்ளிக், ஹார்ட் பம்ப் இதெல்லாம் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து இருக்கும். இப்போ இந்த மீனிங் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அனிமல்னு இருக்கு. இங்க டாக் இருக்கு. ஸோ எக்ஸ்டென்ஸ் அனிமல்னு இருக்கு. ஸோ இது எப்படி மீனிங் வரும்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம எஸ்ஆர் ரிலேஷன்ஷிப் பார்த்திருப்போம். அப்ஸ்ட்ராக்ட்ல ஐ மீன் இன்ஹெரிட்டன்ஸ்ல இஸ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்திருப்போம். அப்போ டாக் இஸ் அ அனிமல் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இது வந்து இஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. எது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஆ இதே வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கு? ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹார்ட் லிஸ்னர் அப்படின்னு பண்ணிட்டோம்னா, ஆம் ஹார்ட்டு ஸோ லைக் ஜெனரலி இந்த லிசனர் வந்து இது வந்து மோஸ்ட்லி லைக் எப்படி சொல்றது? இட்ஸ் வில் பி லைக் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்ல நம்ம பண்ணலாம். அம் 2மே சேமா தான் வொர்க் ஆகும். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் வில் வொர்க் போத் த சேம். பட் அந்த அந்த யூசேஜ் வந்து வில் வேரி. ஸோ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் வில் see differently. ஸோ இதுக்கு நம்ம தனியா பார்த்தா தான் வில் பி ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வில் டீட்டெயிலா வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம்.